இப்பொழுது நாங்கள் 49வது வினாவுக்குள் செல்வோம். இது ஒரு ஆம்புலன்ஸ், அவசர சிகிச்சை வாகனம். ஒரு ஆம்புலன்ஸ் ஓயிலிருந்து தொடங்கி ஒரு மாறா மீடுரன் எஃப்னோட்டில் அதன் சைரனை ஒலித்துக் கொண்டு ஒரு கிடைப்பாதை வழியே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சீரான ஆர்முடுகளுடன் செல்கின்றது. அது பாதைக்கு அண்மையில் நிற்கும் ஒரு நிலையான நோக்குனர் ஓவை கடந்து செல்கின்றது. நேரம் டீயுடன் நோக்குனருக்கு கேட்கும் சைரன் ஒலியின் மீடுரன் எஃபின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. நோக்குனர் கேட்கின்ற மீடுரன் எஃப்டாசனின் எஃப்டாசமான் சி பிளஸ் ஓ மைனஸ் யூனோடின் கீழ் சி மைனஸ் ஓ பிளஸ் யூஎஸ் என்கின்ற பொது இன்று எஃப் என்கின்ற பொதுவான சமன்பாட்டிலே இங்கே அவதானி நிலையாக நிற்கின்றார். எனவே யூனோட் 0. ஆரம்பத்தில் ஆம்புலன்ஸ் அவரை நோக்கி செல்கின்றது. மேலுள்ளது நோக்கும் போதும் கீழுள்ளது விலக்கும் போதும் அமையும். எனவே சியின் கீழ் சி மைனஸ் யூஎஸ் இன்டு எஃப். இங்கே கீழுக்குள்ள கணியம் மாறுவதால் நேர்கோடு வராது. எனவே 1, 2 விடையில் வராது. இப்பொழுது யூஎஸ் கூட கழிவருகின்ற பெருமானம் கூடும் போது விடை சின்னனாகும். விடை சின்னனாக மொத்தத்தில் விடை கூடும். எனவே ஆரம்பத்தில் எஃப் நோட்டில் இருந்து மீடுடன் அதிகரித்துக் கொண்டு செல்லும் வலை முறையில் இது இந்த புள்ளியை கடக்கும் போது உடனடியாக இது உண்மை மீடுரனை விட குறைந்த மீடுரனுக்கு வரும். அந்த வித்தியாசம் அலைமுதல் நகரும் போது இந்த வித்தியாசத்தை விட இந்த வித்தியாசம் கொஞ்சம் குறைந்ததாகவே இருக்கும். அலைமுதல் நிலையாக இருக்க அவதானி நகர்ந்தால் இந்த வித்தியாசமும் சமனாக இருக்கும். எனவே இதன் கீழ் அவர்கள் சரியாக காட்டியிருக்கின்றார்கள். இந்த உடனடியாக இது கீழே அமைந்து அதன் பின் அது மேலும் குறைந்து கொண்டு செல்லும். அந்த வகையில் இதற்குரிய சரியான விடை 3வது விடை. நாங்கள் இறுதி வினாவுக்கு வந்திருக்கின்றோம். கவனியுங்கள், இந்த ஏற்றம் மையத்தில் வைக்கப்படவில்லை, ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த ஏற்றம் இந்த கோள ஓட்டின் மறுபக்கத்தில் ஒரு ஏற்றத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். அருகே அதிகமான ஏற்றங்களையும் தொலைவில் குறைவான ஏற்றங்களையும் தூண்டும். இந்த கடத்தினூடாக மின்விசை கோடுகள் செல்லாது. எனவே 2வது விடை அமையாது, 5வது விடை அமையாது. அதே நேரத்தில் இங்கு வெளியிலும் மின்வல கோடுகள் செல்லும். எனவே 3வது விடை நீக்கப்படும். இப்பொழுது போட்டி 1ற்கும் 4ற்கும். ஆனால் இந்த மேற்பரப்புகளினூடாக வளைந்தே இந்த மின்விசை கோடுகள் செல்லும் என்பதால் நேர்கோடுகளாக காட்டப்பட்டுள்ள
முதலாவது விடை நீக்கப்படும். எனவே சரியான விடை நாலாவது. அன்பார்ந்த மாணவர்களே, இவரிடத்துக்கான 50 வினாக்களும் இந்த காணொலியில் உங்களுக்காக விளக்கி செய்து காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விமர்சனங்கள் அல்லது வேறு ஏதாவது குழப்பங்கள் அமையின் என்னை நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம். நன்றி.